மரியனை பெற்றெடுத்த மாணிக்க செல்வங்களே, இந்த காணொளி நிகழ்வின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த ஜெபமாலை மாதத்தில் நாம் சிந்திக்கவும் தியானிக்கவும் இருப்பது மங்கள வார்த்தை ஜெபம், தூதுரை மன்றாட்டு. முத்திப்பேறு பெற்ற ஆலன் ரோச் என்பவர் சொல்லுகின்றார், இந்த மங்கள வார்த்தை ஜெபத்தின் உண்மையான அர்த்தத்தை எந்த ஒரு மனிதனாலும் விளக்கி கூற முடியாது. மரியனையின் மைந்தரான இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே இதனுடைய அர்த்தத்தை உள்ளபடியே கூற முடியும் என்று சொல்லுகின்றார். ஆம், கத்தோலிக்க திரு அவை மாதாவை பற்றி என்ன சொல்ல வேண்டும் என்பது அத்தனை உண்மைகளையும் கொண்ட ஒரு ரத்தின சுருக்கமான ஜெபம் தான் இந்த மங்கள வார்த்தை ஜெபம். இந்த ஜெபத்தை நாம 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதியில வாழ்த்துரை, இரண்டாவது பகுதியில வேண்டுதல். இந்த ஜெபம் விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு வந்த ஜெபம். ஏன்னா தந்தையாம் கடவுள் தன்னுடைய மகனை மீட்பராக அனுப்புவதற்கு ஒரு கன்னி மரியிடம் யாசகம் கேட்கின்றார். அந்த மீட்பின் செய்தியை, மங்கள வார்த்தையை சொல்வதற்காக அதி தூதர்களில் ஒருவரான கபிரேல் தூதர் தேர்வு செய்யப்படுகின்றார். அந்த தூதர் நாசரேத்தில் உள்ள ஒரு எளிய வீட்டில் சாதாரண ஒரு பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருந்த மரியாவின் முன்பு மண்டியிட்டு வாழ்த்து சொல்லுகின்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. லூக்கா அதிகாரம் 1 இறை வசனம் 28. இந்த வார்த்தைகளை கேட்டவுடனே மாதா அப்படியே கலங்கி போறாங்க. அதுக்கப்புறம் வானதூதருக்கும் மாதாவுக்கும் இடையே உரையாடல் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அவங்க உணர்றாங்க, கடவுளால் ஆகாதது ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவங்களுக்குள்ள உள்ளூர உணர்ந்து, இதோ உமது அடிமை, உமது சொற்படியே ஆகட்டும். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1 இறை வசனம் 38 அப்படின்னு சொல்லி சம்மதத்தை தெரிவிச்சாங்க. இந்த சம்மதம் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு கிளைமேக்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த சம்மதத்துக்காக தான் பல 100 வருடங்களாக இந்த விண்ணகமும் மண்ணகமும் காத்துட்டு கிடந்துச்சு. ஆதாம் செஞ்ச பாவத்தினால இந்த உலகம் இருளில் இருந்த போது இயேசு அப்படின்ற ஒளி வரத்துக்கு இந்த சம்மதம் தேவைப்பட்டது. இந்த பரிசுத்தமான நேரத்துல தான் தந்தையுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துனுடைய மனித அவதாரமும் தூய ஆவியானவருடைய வல்லமையும் இறங்கி ஒன்றாக சங்கமித்த நேரம். இந்த நேரத்தில் கடவுள் மனிதராகிறார், கன்னிகை ஒரு தாய்மை பேரடைகின்றார், மீட்பின் வாயில்கள் திறக்கப்படுகின்றது, பாதாளத்தில் இருக்கின்ற நேர்மையாளர்களின் ஆன்மாக்கள் மீட்படைகின்றது. இந்த நேரம் ஒரு புனிதமான நேரம். ஆனா பாத்தீங்கன்னா மாதாவுக்கு நான் ஒரு இறைவனின் தாயாயிட்டேன் அப்படின்ற ஒரு பெருமையே இல்லாம அந்த உரையாடலின் போது ஒரு அம்மாவுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்றது மட்டும்தான் அவங்க மனசுல நிக்குது. அவங்க உதவி செய்யறதுக்காக ஓடோடி போறாங்க. அங்க சொல்லப்படுகின்ற வார்த்தை தான், பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவதே. லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 42 வசனத்தில் எலிசபெத் அம்மாள் இயேசுவை மீட்பரை சுமக்கின்ற ஒரு கதிர் பாத்திரமாக மரியனையை கண்டு ஆனந்த பரவசம் அடைகின்றார். இந்த மங்கள வார்த்தையினுடைய 2ஆம் பகுதி வேண்டுதல். இந்த பகுதி எப்படி வந்துச்சு அப்படின்னா, 430ஆம் ஆண்டுல எபேசு நகர் பொது சங்கத்துல மாதா தான் இறைவனுடைய தாய் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாச பிரகடனமாக அறிவிச்சாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, அப்போ ஒரு நெஸ்டோரியோஸ் அப்படின்ற ஒரு ஆயர், அம்மா இறைவனுடைய தாயெல்லாம் இல்லை, அவங்க ஒரு சாதாரண பெண்மணின்னு சொல்லிட்டு ஒரு தப்பறை கொள்கையை பரப்பிட்டு இருந்த நேரம். அப்போ இந்த இறை வல்லுநர்கள் எல்லாரும் கூடி இறைவனுடைய தாய் அப்படின்றத உறுதிப்படுத்தி இந்த திரு அவைக்கு அறிவிச்சாங்க. அதிலிருந்து இந்த மகிமையான பெயரை சொல்லி நீங்க எல்லாரும் ஜெபிங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கட்டளையும் தந்தாங்க. அதனாலதான் புனித மரியே இறைவனின் தாயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்க ஆரம்பிச்சோம். அம்மா இறைவனுடைய தாய் மட்டும்தானா? இல்ல, நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கப்பெற்ற ஒரு சிறந்த தாய். அது எப்படின்னு கேக்குறீங்களா? கல்வாரி மலையில இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி மணித்துளிகளை அவர் நமக்கு கொடுத்த மிக உயர்ந்த பரிசு தான் இந்த தாய். இதோ உன்னுடைய தாய் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சீடரை பார்த்து சொன்ன போது, அந்த தாய் தன்னுடைய மக்களாக நம்ம எல்லாரையும் அந்த கல்வாரி மலையில பிரசவிக்கிறாங்க. அன்னைக்கு அந்த தாய் நம்ம எல்லாரையும் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக தன்னுடைய இதயத்துல சுமந்துகிட்டாங்க. தாய்க்கெல்லாம் தாயான நம் அன்னையின் ஒரே பணி, சிறந்த பணி, நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி ஜெபிப்பதுதான், இறைவனின் அருளையும் இரக்கத்தையும் பெற்று தருவதுதான். அதுதான் இந்த பாடல் வரிகளில் பிரதிபலிக்கின்றது. அம்மா என்று சொல்ல அபயம் என்று வருவா, அம்மா என்று சொல்ல அபயம் என்று வருவா, இம்மாநிலத்தில் இவர் போல இறங்கும் தாயும் உளரோ, இறங்கும் தாயும் உளரோ. அம்மான்னு கூப்பிடும்போது
இதோ மகளே மகனே என்று ஓடி வருகின்றவர் தான் நம் அன்னை. அவர் ஒரு இரக்கத்தின் தாய். நாம் வாழ்க்கை சிக்கல்களில், போராட்டங்களில், துன்பங்களில், ஏன் பாவத்தில் இருக்கும்போது கூட அவர் இறங்கி வந்து நமக்காக உதவி செய்கின்றார். இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் சந்திக்க வேண்டிய, கட்டாயமாக சந்திக்க வேண்டிய ஒரு வலி, வேதனை என்னவென்றால் மரணத்தின் வலி. அந்த மரணத்தின் வலியின் போது, அந்த பயத்தின் போது அன்னை மரி தம் பிள்ளைகளை தம் மடியில் தாங்கி ஆன்மாவிற்கு அமைதியை அருளுவார். எனவேதான் பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் தாயே என்று நாம் ஜெபிக்கின்றோம். இந்த ஜெபம்தான் வேத சாட்சிகளுக்கு அசைக்க முடியாத விசுவாசத்தை தந்தது, புனிதர்களுக்கு நம்பிக்கையை தந்தது, வானதூதர்களுக்கு புகழ் மாலையாக ஒலிக்க செய்தது, பசாசுகளை நடுநடுங்க செய்தது. இந்த மங்கள வார்த்தை ஜெபத்தை மீண்டும் மீண்டும் ஜெபிக்கும் போது அது ஜெபமாலை ஆகின்றது. இந்த மங்கள வார்த்தை ஜெபத்தை தான் ஏழை, பணக்காரர், படித்தவர், படிக்காதவர், பட்டி தொட்டி என எல்லாராலும் எல்லா இடத்திலும் ஜெபிக்கப்படுகின்ற ஜெபம். இந்த மங்கள வார்த்தை ஜெபத்தை மீண்டும் மீண்டும் நாம் சொல்லும் போது அது புகழ் மாலையாகின்றது, ஜெப மாலையாகின்றது. எனவேதான் அன்னை மரி பாத்திமா நகரிலே காட்சி கொடுத்த லூசியா சொல்லுவார், ஜெபமாலையினால் தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைகள் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என. எனவே இந்த ஜெபத்தை சொல்லும் போது, மங்கள வார்த்தை ஜெபத்தை சொல்லும் போது மரியார் இறங்கி வருவார். அன்னை மரி இறங்கி வந்தால் தந்தை கடவுளும் வருவார். தந்தை கடவுள் வந்தால் இயேசு கிறிஸ்துவும் தூய ஆவியானவரும் வானதூதர்களும் புனிதர்களும் நம் அருகில் நிற்பார்கள் என்பதை நம் விசுவாச கண்களால் மீண்டும் மீண்டும் உணர்ந்து கொள்ளுவோம். இந்த மங்கள வார்த்தை ஜெபத்தை சொல்லும் போது வானகமே நமது அருகில் நிற்கின்றது என்பதை நம்மால் உணர முடியும். ஆம், அன்னை மரியின் இடத்திலே நாம் ஜெபிக்கின்றோம். அன்னை மரியினுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அத்தோடு நின்றுவிட முடியுமா? நமது வாழ்க்கையிலே அன்னை மரியினிடம் இருக்கின்ற அரிய நற்குணங்களாகிய அன்பு, மகிழ்ச்சி, தாழ்ச்சி, பொறுமை, அடுத்தவருக்கு விரைந்து ஓடி சென்று உதவுதல் என்ற இந்த நற்குணங்களையும் நாம் வாழும்போது அன்னை மரிக்கு நாம் சிறந்த அன்பினை காட்டுகின்றோம். இதைதான் திருச்சங்க ஏடுகளில் உள்ள திரு அவையின் ஒளி அதிகாரம் 8 வசனம் 67 நாம் வாசிக்கின்றோம். ஆம் அன்பார்ந்தவர்களே, நாமும் அன்னை மரியை போல ஆக வேண்டுமாம். அன்னை மரியை போல பேறு பெற்றவர்களாக ஆக வேண்டுமெனில் கடவுளின் திருவுலத்தை அறிந்து அதன்படி வாழ்பவர் ஆகுவோம். அன்னை மரியை வாழ்த்தும் போதெல்லாம் நாம் விண்ணகத்தையே நமது அருகில் கொண்டு வருகின்றோம். ஜெபிப்போமா? அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.